Morning students, welcome to 8th Standard Mathematics. This topic, exercise 5.2. Dear students, exercise 5.2 பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். 9th sumல இருந்து பார்க்கலாம். Name the orthocenter of triangle PQR. இந்த PQR உடைய செங்கோட்டு மையத்தை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆர்த்தோசென்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டிடியூட்ஸ் எல்லாமே மீட் ஆகிற பாயிண்ட் தான் நாம ஆர்த்தோசென்டர் அப்படின்னு சொல்றோம். இதுல எதெல்லாம் ஆல்டிடியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம், இது வந்து ஒரு ஆல்டிடியூட். இதுல இருந்து இது வந்து ஒரு ஆல்டிடியூட். அதே போல இந்த கியூ பி அப்படிங்கிறது இது ஒரு ஆல்டிடியூட், இது ஒரு ஆல்டிடியூட். அதே போல ஆர்பி இதுவும் ஒரு ஆல்டிடியூட். இது மூணுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ல இது எல்லாமே இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ ஆல்டிடியூட்ஸ் பிஎம், கியூபி அண்ட் ஆர்பி மீட் அட் பாயிண்ட் பி. இந்த பி அப்படிங்கிற பாயிண்ட்ல இந்த 3 ஆல்டிடியூட்ஸ் மீட் ஆகிறதுனால therefore orthocenter is P. P அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆர்த்தோசென்டர். Tenth sum. In the given figure, A is the midpoint of YZ and G is the centroid of the triangle XYZ. ஸோ இங்க XYZ அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இதுல A அப்படிங்கிறது இதனுடைய மிட் பாயிண்ட். இந்த ZY அப்படிங்கிற இந்த சைடோட மிட் பாயிண்ட் வந்து A. இந்த A அப்படிங்கிற இந்த மிட் பாயிண்ட் வந்து இந்த ZY அப்படிங்கிற இந்த சைடை 2 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணும். ஸோ A is the midpoint of YZ. அதனால நாம என்ன எடுத்துக்கலாம்னா ZA is equal to AY அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணிடுச்சு. அடுத்து G is the centroid of the triangle XYZ அப்படின்னா இதுதான் இதனுடைய நடுக்கோட்டு மையம் G அப்படிங்கிறது. இதனுடைய ரேஷியோ பாத்தீங்கன்னா 2:1 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. இது வந்து XG அண்ட் GA இதனுடைய ரேஷியோ பாத்தீங்கன்னா 2:1 அப்படிங்கிற ரேஷியோல இது வந்து டிவைட் பண்ணும் இந்த நடுக்கோட்டு மையம். இப்படி இருக்கும் பொழுது if the length of GA is 3 cm, GA இதனுடைய லென்த் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த GA ஓட லென்த் பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர்ல இருக்கு. then find XA. இந்த XA அப்படிங்கிற இந்த டோட்டல் லென்த்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா XG is to GA is equal to 2:1. ஸோ இதனுடைய ரேஷியோ வந்து 2:1 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா XG by GA is equal to 2/1 அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த GAக்கு பதிலாக நம்ம 3 ரீப்ளேஸ் பண்ண போறோம். இங்க ஆல்ரெடி அதனுடைய லென்த் கொடுத்துருந்தாங்க, GA வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னு. ஸோ அதனால இந்த வேல்யூ இங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். It is equal to 2/1. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 into XG XG, அடுத்தது 2 into 3 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா XG is equal to 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இந்த XA தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதனால இப்போ XG 6 சென்டிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு GA 3 சென்டிமீட்டர். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு XA ஓட லென்த் கிடைச்சிடும். ஸோ XA is equal to XG plus GA. XG ஓட வேல்யூ 6 சென்டிமீட்டர், GA ஓட வேல்யூ 3 சென்டிமீட்டர். ஸோ நம்ம ஆட் பண்ணோம்னா 9 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ XA ஓட வேல்யூ 9 சென்டிமீட்டர். 11th sum. If I is the incenter of triangle XYZ, angle IYZ is equal to 30 degree and angle IZY is equal to 40 degree. இங்க XYZ அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. இதுல I அப்படிங்கிறது incenter of this triangle XYZ. இந்த XYZ உடைய உள்வட்ட மையம் பாத்தீங்கன்னா I. அடுத்து இங்க ரெண்டு ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. ஆங்கிள் IYZ, இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதே போல இன்னொரு ஆங்கிள் IZY is equal to 40 டிகிரி. IZY is equal to 40 டிகிரி. இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆங்கிள் YXZ இந்த வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஆங்கிள் X ஓட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐ ஒய் இசட் இதனுடைய வேல்யூ வந்து 30 டிகிரி இருக்கு. ஸோ இது வந்து இன்சென்டர் அப்படிங்கிறதுனால இந்த ஐ ஒய் இந்த லைன் பாத்தீங்கன்னா இது ஆங்கிள் பைசெக்டர். இது வந்து இந்த ஆங்கிளை வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிருக்கும். ஸோ இங்க 30 டிகிரி அப்படின்னு சொன்னா இதுவும் 30 டிகிரியா தான் இருக்கும். ஸோ அப்ப ஆங்கிள் ஐ ஒய் எக்ஸ் இதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு 30 டிகிரி தான். ஸோ இது வந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டர். ஸோ இது வந்து 30 டிகிரி. அதே போல ஐ இசட் ஒய் வந்து 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது வந்து ஆங்கிள் ஐ இசட் எக்ஸ் ஐ இசட் எக்ஸும் பாத்தீங்கன்னா 40 டிகிரி தான் இருக்கும். இந்த ஆங்கிள் பைசெக்டர் அப்படிங்கிறதுனால இதுவும் நமக்கு 40 டிகிரி தான் இருக்கும். So it is equal to 40 degree. Therefore, x, y, z the x, y, z இந்த total value பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆங்கிள் x, y, ஐயும் ஆங்கிள் i, y, z யும் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா இதுவும் 30 டிகிரி இதுவும் 30 டிகிரி டோட்டலா நமக்கு 60 டிகிரி வந்துடும். அடுத்தது ஆங்கிள் z x z y x z y இதனுடைய வேல்யூவை இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணா கிடைக்கும். ஸோ ஆங்கிள் x z I பிளஸ் I z y ரெண்டு ஆட் பண்ணா 40 பிளஸ் 40 80 டிகிரி கிடைச்சிடும். ஸோ ரெண்டு ஆங்கிளையும் இந்த சைடு இருக்கிற இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிற அந்த 3 ஆங்கிள்ஸையும் நமக்கு ஆட் பண்ணும்போது 180 டிகிரி கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த ஆங்கிள் XZY பிளஸ் XYZ பிளஸ் ஆங்கிள் YXZ is equal to 180 டிகிரி எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு ஆங்கிளோட வேல்யூ நமக்கு தெரியும் 80 இது வந்து 16. ஸோ இது ரெண்டையும் அப்படியே இதனோட வேல்யூஸ் இங்க ரிப்ளேஸ் பண்ணிட்டு இந்த YXZ இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். YXZ இந்த வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். இட் இஸ் ஈக்குவல் டு 180. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 140 வந்துடும். ஸோ பிளஸ் ஆங்கிள் YXZ is equal to 180 டிகிரி. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த 140 நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். ஸோ ஆங்கிள் YXZ is equal to 180 டிகிரி மைனஸ் 140 டிகிரி. நம்ம மைனஸ் பண்ணா நமக்கு 40 டிகிரி கிடைக்கும். ஆங்கிள் YXZ is equal to 40 டிகிரி. ஸோ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா YXZ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் X அப்படிங்கிறது 40 டிகிரி நமக்கு இருக்கும். Next objective type questions பார்க்கலாம். First sum, if triangle GUT is isosceles and right angle, then angle TUG is dash. இங்க பாத்தீங்கன்னா GUT அப்படிங்கிற ஒரு isosceles right angle triangle ஒரு இருசம பக்க செங்கோண முக்கோணம் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த angle TUG இதனுடைய வேல்யூ இந்த angle U ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம் அதே போல இரு சமபக்க செங்கோண முக்கோணமா இருக்கு. ஸோ இது வந்து ஜி அப்படிங்கிறது 90 டிகிரி இருக்கும். ஸோ இது வந்து 90 டிகிரி வந்துட்டா பேலன்ஸ் வந்து இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு ஆட் பண்ணா 90 டிகிரி வரும். அப்பதான் நமக்கு டோட்டலா 180 டிகிரி கிடைக்கும். இது ரெண்டும் இரு சமபக்க முக்கோணம் அப்படிங்கிறதுனால இது ஆப்போசிட்டா இருக்கிற இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா தான் இருக்கும். இங்க 90 டிகிரி போயிட்டா ரிமைனிங் இந்த 90 டிகிரி வந்து இங்க 45 இங்க 45 டிகிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டலா 180 டிகிரி கிடைச்சிடும். இங்க 45 இதுவும் 45 டிகிரி இருக்கும். இது ரெண்டு ஆங்கிளும் 45 இருக்கிறதுனால நமக்கு இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஆங்கிள் TUG வந்து 45 டிகிரி தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து C. Into sum, the hypotenuse of a right angle triangle of sides 12 cm and 16 cm is dash. ஒரு செங்கோண முக்கோணத்துல இரண்டு பக்கங்கள் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து 12 சென்டிமீட்டர் இருக்கு இன்னொன்னு வந்து 16 சென்டிமீட்டர் இருக்கு. அதனுடைய கர்ணம் என்ன அதனுடைய ஹைபாட்டனியூஸோட வேல்யூ என்ன லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஏபின்னு எடுத்துக்கலாம் ரெண்டு சைட்ஸ்லையும். ஒன்னு வந்து 12 சென்டிமீட்டர் இன்னொன்னு வந்து 16 சென்டிமீட்டர். ஸோ ஹைபாட்டனியூஸ் சின்னு எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ நாம பைத்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதுக்கு ஏக்கு பதிலாக 12 ஸ்கொயரையும் பி ஸ்கொயருக்கு பதிலாக 16 ஸ்கொயரையும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் பண்ணால் 12 ஸ்கொயர் வந்து 144, 16 ஸ்கொயர் வந்து 256, ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 400 கிடைக்கும். சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 400. ரூட் எடுத்தோம்னா இஸ் ஈக்குவல் டு 400. ஸோ ரூட் ஆஃப் 400 வந்து 20. ஸோ சியோட வேல்யூ வந்து 20 சென்டிமீட்டர். ஆன்சர் வந்து பி. 14th sum. The area of a rectangle of length 21 cm and diagonal 29 cm is dash. நாம இங்க பாத்தீங்கன்னா ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரையாங்கிள்ல லென்த் வந்து 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே போல டயகனல் மூலை விட்டம் வந்து 29 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே லென்த் அண்ட் பிரெத் நமக்கு தெரியும். ஸோ லென்த் அண்ட் பிரெத் தெரிஞ்சாதான் இதனுடைய ரெக்டாங்கிளோடைய ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இங்கே லென்த் இருக்கு, ஆனால் பிரெத் தெரியாது. ஸோ இதை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த பிரெத்தை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படிங்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நம்ம எடுத்துக்கிட்டு இதனுடைய பிரெத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அகலத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே லென்த்து 21 சென்டிமீட்டர், டயகனல் 29 சென்டிமீட்டர். இப்போ இதில் பைத்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ண போகிறோம். ட்ரையாங்கிள் ஏபிசியை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஏசி அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த இடத்துல ஹைபாட்டனியூஸ் கர்ணமாக கன்சிடர் பண்ணிக்கணும் இந்த ட்ரையாங்கிள். ஸோ கன்சிடர் பண்ணிட்டு இதில் வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். ஏபி பதிலாக 21, பிசி நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏசி வந்து 29 ஸ்கொயர். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த 21 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம். ஸோ 29 ஸ்கொயர் மைனஸ் 21 ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 29 ஸ்கொயர் வந்து 841, 21 ஸ்கொயர் வந்து 441. மைனஸ் பண்ணால் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 400 கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ரூட் எடுக்கிறோம், ரூட் ஆஃப் 400. ஸோ இதுக்கு ரூட் ஆஃப் 400 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 20 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 20 சென்டிமீட்டர் இங்கே கிடைச்சிருச்சு. ஸோ இதுல இருந்து ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 20 சென்டிமீட்டர். லென்த் வந்து 21, பிரெத் வந்து 20 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நவ் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத், நீளம் இன்ட்டு அகலம். ஸோ இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 21 இன்ட்டு 20 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 420 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஏரியா அப்படிங்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுல பாத்தீங்கன்னா 420. ஆன்சர் வந்து சி. சி தான் இதனுடைய ஆன்சர். 420 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Into sum, the sides of a right angle triangle are in the ratio 5:12:13 and its perimeter is 120 units. Then the sides are dash. இங்க பாத்தீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணத்துல 5:12:13 அப்படிங்கிற ரேஷியோட அதனுடைய பக்கங்கள். ஸோ அதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 5x plus 12x plus 13x எடுத்துக்கலாம். ஸோ அதனுடைய டோட்டல் பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா 120 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 120. ஏன்னா மூன்று பக்கங்களுடைய நீளங்களுடைய கூடுதல் தான் நமக்கு வந்து பெரிமீட்டர் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இதை வந்து 120 அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதை மூணையும் ஆட் பண்ணா நமக்கு 30x கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 120. இப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 30 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம். டினாமினேட்டர் போயிடும், 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 3s are 3, 4 3s are 12. எக்ஸோட வேல்யூ வந்து 4 கிடைச்சிருச்சு. ஸோ இதுல இப்போ இந்த எக்ஸோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 5x 12x and 13x இருக்கு. ஸோ இதுல வந்து எக்ஸுக்கு பதிலாக 4 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணா 5 4s are 20, 12 4s are 48, 13 4s are 52. ஸோ இந்த சைட்ஸோடைய யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 20, 48, 52 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஆன்சர்ல பார்த்தீங்கன்னா டி அப்படிங்கிற ஆப்ஷன்ல இந்த வேல்யூஸ் இருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் டி. ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வேற ஒரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.